வணக்கம் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இருக்க கிங் பேலஸ்க்கு போக போறோங்க. நம்ம கூட வந்துட்டு இருந்த தமேந்தி அம்மா அவங்களுடைய ஏதோ முக்கியமான வேலை அங்க போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம உறவுல ஒருத்தவங்க நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க லோக்கல்லே தான். இப்போ பார்க்க போற இடம் வந்து கிங் பேலஸ், ராஜாக்கள் அரண்மனை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. ஹாய் சொல்லிருமா. இதுதாங்க அரண்மனையோட நுழைவாயில். நம்ம வெளியில போய் தாங்க பார்க்க முடியும், உள்ளெல்லாம் விட மாட்டாங்க போல இருக்கு. சோல்ஜர்ஸ் நிற்பாங்க வெளியிலே அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போகலான்னு சொல்லியிருக்காங்க. காரை கொண்டு போய் முதல்ல பார்க் பண்ணுவோம். இங்க பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல பாருங்க, முன்னாடி சோல்ஜர்ஸ் எல்லாமே நிக்கிறாங்க. இன்னும் ராஜாக்கள் ஆட்சி இங்க இருக்கதான் செய்யுது, அதிகாரத்துல இருக்கிறாங்க. உள்ளெல்லாம் போக முடியாதுங்க, உள்ளெல்லாம் அலவுடு கிடையாது. வெளியில நின்று பாத்துக்கலாம், போட்டோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். பாருங்க, எல்லாருமே வெளியில தான் நிக்கிறாங்க. பேக்கேஜ்ல ஒரு நாள் சிட்டி டூர்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிட்டி டூர். அதாவது சிட்டி டூர்ல என்னன்னா பேலஸ், மழை பெஞ்சா தண்ணி விழுறதுக்கு தான் இந்த ஸ்டெப் நடுவுல இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த ஸ்டெப் இருந்துச்சுன்னா தண்ணி வரும்போது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். ஓ, மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஆனா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள அரண்மனையில இன்னும் ராஜாக்கள் இருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து இவர் ஒருத்தரும் இந்த குதிரை மேல ஒருத்தரும் நிக்கிறாரு பாருங்க. 2 பேரு அந்த பக்கம் இதே மாதிரி 2 பேர் நிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஷிஃப்ட் மாறி மாறி நிப்பாங்க. வேற ஷிஃப்ட் மாறும்போது ஒருத்தவங்க நிப்பாங்க போல இருக்கு. அவங்களுடைய வேலையை தான் இங்க வந்து ஷிஃப்ட் தொடங்கின உடனே இங்க வந்து நிக்கிறது. போட்டோ எடுக்கணும்னாலும் போட்டோ எடுத்துக்கலாம், போஸ் கொடுத்துக்கிறதுக்கு. அந்த கோவிலுக்கு அந்த அங்கிரி போயிட்டாங்க. அடுத்து இப்ப எங்க போறோம்னா, சிப்பாய்களின் நினைவு சின்னம் அங்க போறோம். சிப்பாய்களுடைய சிலைகள்லாம் நினைவாக வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம அங்க போய்கிட்டு இருக்கோம்.
முன்னாடி அந்த காலத்துல போர் புரித்தாங்க பாத்தீங்களா, அந்த சிப்பாய்களுடைய சிலைகள் எல்லாம் நினைவு சின்னமா வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். உள்ள நுழைஞ்சதோட பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது இந்த மிகப்பெரிய ஒரு கல். அதில் சீன எழுத்தெல்லாம் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறையா, விடுமுறை தினம்னு நிறைய அதான் டூரிஸ்ட்னு பேக்கேஜ் போட்டாங்கன்னா முதல் நாள் இங்கதான் நிறைய பேர் வருவாங்களாம் பாக்குறதுக்கு. வந்தாச்சு சிலை. ரைட் ரைட் ரைட். அதாவது சோல்ஜர்ஸ் ஸ்டாச்சு. எப்படி ஒரு அலங்காரம் பாருங்க, எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. தங்கம், இந்த அந்த கல் இருக்கா, அந்த இந்த இடம், அந்த இடத்துல அந்த பக்கம் திரும்பி ஒரு பாட்டு லைனஸ் மேமும் பிரபுதேவா மேமும் ஒரு பாட்டு படிப்பாங்க. வச்சிருக்கேன். கண்ணா என்ன ஸ்டெப் தெரியுமா அது? அந்த பக்கம் இல்ல, அது இந்த தெரியுது பாருங்க, இதுக்கு அந்த பக்கம், அந்த பக்கத்துல தண்ணி எல்லாம் அப்படி மேல, அது இந்த இடத்துல எல்லாம் பாதி கண்கள் நான் காமிக்கிறேன் வாங்க. ஆமா, அது என்ன படம்? படம் பேர் தெரியல. படம் அதான் லைலாவும் பிரபுதேவா சார். ஆமா 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 ஆமா. வாங்க சார். அள்ளித்தந்த வானம். ரைட் ரைட் ரைட். படத்தின் பெயர் அள்ளித்தந்த வானம் தான். அந்த படத்துலதான் அந்த இங்கதான் ஷூட் பண்ணாங்களாங்க. இந்த இடத்துல நின்னுதான் கரெக்டா ஆடி இருக்காங்க. இதே இடத்துல நின்னுதான் இப்படி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க ஆமான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் பிரபுதேவா சார் நிற்பாங்க, இந்த சைடு லைலா மேம் நிற்பாங்க. பாதி கண்கள் மூடும் மீதி கண்கள் தேடும். இந்த இடத்துல கண்ணாலே அந்த லைவ் இந்த இடம் தான். இந்த முன்னாடி ஒரு ரவுண்டு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலயும் அந்த அங்கெல்லாம் செஞ்சது. இந்த அந்த பாட்டு இங்கதான் ஷூட்டிங். இந்த இடம் ஃபுல்லா தான் நடந்துச்சு. இன்னும் ஒரு 2 இடம் இருந்துச்சு, அது போக முடியல. முன்னாடி வச்சு அத நடந்துச்சு ஷூட்டிங். பாத்தீங்களா? இந்த இதையும் காமிங்க. அவங்க கையிலே வரைக்கிறார் ஒருத்தர் உட்காந்து.
எப்படி வரைச்சிருக்காரு பாருங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் போடுறாங்கல்ல, அவங்க ஃபுல்லா இங்கதான் வந்து வாங்குவாங்க. இதுதாங்க ஹோல்சேலா நம்ம ஊருக்கு போறவங்க, நாட்டுக்கு இந்தியால இருந்து வந்துட்டு இங்க சுத்தி பார்த்துட்டு போறவங்க ஹோல்சேலா வாங்கக்கூடிய பொருள். சரி, இங்க இருக்கிறவங்களுமே ஹோல்சேலா வாங்கணும்னா இந்த ஏரியால வந்தா பொருட்கள்லாம் ஹோல்சேல்ல வாங்குவாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, ஆஃபர் பண்ணிருக்காங்க, பேக் ஆஃபர். பேங்க் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. கூட்டத்தை பாருங்க. தம்பி, ஒன்னுக்கு காலேஜ் போறவங்க அதுக்கு இந்த பேக் இருக்கு. பாருங்க, மஜித் இந்தியாவா? ஓகே ஓகே ஓகே. பாருங்க, ஃபுல்லா இங்க ஃப்ரண்ட்ல இருக்க ஃபுல்லா வெறும் நகை கடை தானாங்க. நான் ஒரு 10-20 பவுன் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கோம். 20 பவுன் பத்தாதுதான், இருந்தாலும் கையில அவ்வளவுதான் இப்போதைக்கு அமௌண்ட் இருக்கு. எடுத்துட்டு ஏதோ என்னால முடிஞ்சதை போட்டு விடுவோம். சும்மாவே கழுவி ஊத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்ம தமிழ் மக்கள் ஒன்று கூடுற இடமாங்க. இந்த ஊருக்கு ஏதாச்சும் பார்சல் அனுப்புறதா இருக்கட்டும், சாப்பிடுறது இங்க காரைக்குடி செட்டிநாடு சமையல் சாப்பாடு எல்லாமே இங்க இருக்குதான். ஏதாவது பொருள்கள் கார்கோல அனுப்புறதுல இருந்து எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளதான் நடக்குது. இப்போ ஊர் தேசத்துக்கு போறவங்க செய்யறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த ஏரியாக்குள்ளதான் வந்து வாங்குவாங்களாம். ஏரியாவே சும்மா கலன்னு தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதை பார்க்காம போயிட்டோம்னாக்க நமக்கு ஒரு திருப்தி இருக்காது பாத்தீங்களா. அதனாலதான் இங்க வந்திருக்கு. அது இல்லாம நம்ம நகையெல்லாம் வாங்க வரல, நகை வாங்க வந்திருக்காங்களான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, 50 பவுன் எடுத்துக்க, பாக்கிய அங்கே போய் எடுத்துக்கோங்க. இதுதாங்க இந்த கட்டடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹனீஃபான்றது. எல்லாரும் வந்து எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் அந்த ஹனீஃபா 4 மாடி கட்டடம். அதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். உள்ள என்னதான் நம்ம இந்திய பொருள்கள்லாம் இருக்குன்றத பார்க்கணும்ல. ரைட்டு, இதுதாங்க சாக்லேட் பிஸ்கட் செக்ஷன். எது சாக்லேட்டா? சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் இங்கதான் இருக்குமாப்பா. ஆமா, சர்ப்ரைஸ். வருவாங்க. டவுன் இது. அதனால இங்க சிங்கப்பூர் பஸ் எல்லாம் டிராப் பண்றது, பிக்கப் பண்றது எல்லாமே இங்க இது பண்ணுவாங்க. டைம் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் ஷாப்புங்க. சாரி, ஸ்டாப்பு டைம் ஸ்கொயர்.
இந்த ஸ்டாப்ல சிங்கப்பூருக்கு பஸ் ஏறுறவங்க எல்லாம் இங்க வந்து ஏறிக்கலாம் போல இருக்குங்க. சிங்கப்பூருக்கு இங்க இருந்து பஸ்லயே போறாங்க. ஆமா, அப்ப நம்ம ஊர்ல இருந்து காலிக்கட் போறது இல்லையா, அந்த மாதிரி பெங்களூர் காலிக்கட் இந்த மாதிரி போறது. ஒரு 5 hours 5 மணி நேரம் இங்க இருந்து சிங்கப்பூர்ல. நமக்கு இப்ப போக முடியாது, நமக்கு போனா விசா வேணும். இங்க விசா எடுத்திருந்தா ஒரு இடத்துக்கு போயிட்டே கூட வந்திருந்திருக்கலாம். சரி, அடுத்த முறை பாப்போம். நம்ம தான் டிராவல்ஸ் உள்ள ஆளே நம்ம கைவசம் இருக்காருல்ல. பெரிய பஸ் டெர்மினல் பஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா டவுனுக்குள்ள பஸ் வர்றதுனால சிங்கப்பூர்ல பிக்கப் பண்றது டிராப் பண்றது சிங்கப்பூர்ல இருந்து வரது பஸ். ஆமா, ரைட். இது வந்து டைம் ஸ்கொயர் ஸ்டாப்னு இந்த பஸ் பிக்கப் பண்றாங்க பாருங்க. ஆமா, இத பாருங்க, இதெல்லாம் சிங்கப்பூர் போறது. இதெல்லாம் சிங்கப்பூர் போற பஸ். யாருங்க இறக்குறாங்க ஏத்துறாங்க பாத்தீங்களா? இங்கே டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியது. பஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. டைம் ஸ்கொயர் இந்த ஸ்டாப்புக்கு பேரு. டைம் ஸ்கொயர்ங்கிறது ஒரு மால். பெரிய மால். அதோட அந்த பேரை தான் அந்த ஸ்டாப்புக்கே வச்சுட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல தான் அந்த சிங்கப்பூர் பஸ் எடுக்கிறாங்க. டைம் ஸ்கொயர் மாலுக்குள்ள போறோம். ஆமா, இப்ப டைம் ஸ்கொயர் மாலுக்குள்ள போறோங்க. நாங்களா நீங்க மாலா திடீர்னு என்னத்தடா வாங்குறீங்கன்னு கேட்டுறாதீங்க. வந்தா எல்லாத்தையும் பாத்துட்டு போயிடணும் கையோட. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நாங்க ட்வின் டவர்ல இருந்து சொன்னோம் பாத்தீங்களா, இளைய தளபதி விஜய் அவர்கள் மேல ஒரு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிப்பார் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கின்னு சொன்னோமா. குருவி படம் கூட நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேரு. அதுல இருக்கிற மாலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இதுல மாடியில தான் அவரு டான்ஸ் ஆடினது. குருவி படத்துல இளைய தளபதியும் அப்புறம் த்ரிஷா அவர்களும். டைம் ஸ்கொயர் மாலும் இருக்கு, இதுல ஹோட்டல் இருக்குங்க. அதுலதான் என்டர் ஆகுறோம். பரவாயில்ல, ஹோட்டல் தான். உள்ள வந்தோடனே சென்ட் ஸ்ப்ரே மனம். சும்மா சுத்தி பார்க்கத்தாங்க வந்திருக்கு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம் இங்க வர்றதுக்கு, அது ஒரு பட்ஜெட் ஓடிடுச்சு. சரி, வந்துட்டு எதுவும் இது பண்ணக்கூடாது, வாங்காம போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் பார்த்துட்டு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கு. அடுத்தடுத்து வருவோம்ல, அடுத்தடுத்து வரும்போது வந்து வாங்குவோம். ஏன்னா பட்ஜெட் நம்ம கைய மீறி போயிடுச்சு. ஏய், என்ன மல்லு கட்டிக்கிட்டு போறீங்க ரெண்டு பேரும்? மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க. அது வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். மாலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். காமிக்கிறேன் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் மாலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். விஜயா டைம் ஸ்கொயர் கோலாலம்பூர். ஆனா அது வந்து நமக்கு ஹோட்டல் இருக்கு சைட்ல, அந்த வழியா நாங்க உள்ள வந்துட்டோம். இங்க நிக்கிறாங்க. போறோம், நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். என்ன எடுக்க போறோம்ன்றது தெரியல, பாப்போம். நம்ம 25வது மாடியில நிக்கிறோம். ஆமா,
25வது மாடியில உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹோட்டல்ல போய் நிக்கிறோம்னு நினைக்க கூடாது. 21 சாரி 21வது மாடியில இருக்கிறோம். நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம உறவுகளுடைய காரக்குடிக்காரங்கன்னு ஒருத்தவங்க நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த பாருங்க, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அது எப்படின்னா காலையில இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் நம்மள கூட்டிட்டு போய் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பொருட்கள் வாங்கிக்கிட்டு அந்த கடையெல்லாம் சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. வந்தப்ப நீங்க வீட்டுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்தே ஆகணும்னு வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வண்டியை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கடையை கூட நிறுத்தல. நாங்களும் எதுவும் ஒரு பழம் கூட வாங்க முடியாம சொல்றது நம்ம ஊர்னா பாச தெரிஞ்ச ஊர்னா நிறுத்த சொல்லி ஐயா கொய்யாப்பழம் என்ன விலை, ஆப்பிள் என்ன விலைன்னு கேட்டு வாங்கிடலாம். பழக்கடையில நிறுத்துங்கன்னு பொதுவா தான் சொன்னான். விசாரம் எல்லாம் நான் சொல்லல, சொன்னா நிறுத்த மாட்டாங்கன்னு தெரியும். அதனால உள்ள போவாங்க வாங்க போலாம் வாங்க. அதாவது மலேசியா வந்து காரைக்குடி சொந்தத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இது இருந்திருக்கு. கண்டிப்பா இல்லைன்னா இது நடக்காது. அது நடந்து இருக்கிறதுனாலதான் நிறைய உறவுகளை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை எதிர்த்து தந்த நம்ம அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உள்ள போட்டுக்கலாம். கண்ணாடியை திறந்து இங்க இருந்தே பாத்துக்கலாம் போல இருக்கு. காலையில எந்திரிச்சு அது திறந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்குறதுக்கே டைம் சரியா போயிரும் போல இருக்கு. ஒன்னும் இல்லப்பா. அதானே சாப்பாடு சாப்பிட போறோம். என்னென்ன வைக்கிறாங்கன்றது வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து காலையில இருந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிஃபன் கடையில வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போனாங்க. ஆமா, நாங்க வேண்டாம்னு சொன்னா கேக்குறது கிடையாது யாரு. ஆனா எங்களை எதுவும் வாங்க விடுறது இல்ல. ஆமா, இப்ப வரும்போது ஒரு பழக்கடையில நிப்பாட்டுங்கன்னு சொன்னது கூட நீங்க மட்டும் எங்க பாக்க வர்றவங்க கையை வீசிக்கிட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுல என்னென்ன சாப்பாடுன்னு பாத்துருவோமே. உருளைக்கிழங்கு மசாலா பொரியலுங்க, கத்திரிக்காய், இது என்ன கை சொரக்காய், கத்திரிக்காய் சொரக்காய் எல்லாம் போட்டு சாம்பாரு, நாட்டுக்கோழி சிக்கனு, முட்டை அவியல், கேபேஜ் உப்பேரி. ஆமா, ஒரு விருந்தே வச்சுட்டாங்க போங்க. எல்லாரும் தடவை சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கான்னு சாப்பிடாங்களையோ. ரசம் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இத்தனையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு நிறைய வைக்கல, கம்மியா தான் வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறதுனால எங்களுக்கு டைம் கிடைக்கல, நிறைய வைக்கலன்னு ரொம்ப சங்கடத்துல இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய கல்யாண விருந்து மாதிரி ஆயிப்போச்சு. எவ்வளவு சூப்பர் நிறைய இருக்குது. போதும் இந்த. ஆமா, 2 பேரும் உண்மையிலே நீங்க மலேசியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து வந்த உறவுகளை, சரி யாரோ யூடியூபர் வர்றாங்க போறாங்க அப்படின்னு இல்லாம மனசுக்கு பிடிச்ச உறவுகளை கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டதுக்கே ரொம்ப பெரிய எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலே இந்த அன்புக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. அதாவது 29ஆம் தேதி மதியம் மலேசியாவிலதான் எங்க 4 பேருக்கும் சாப்பாடு இருக்குங்கிறது ஆண்டவரால எழுதப்பட்டது. உண்மையிலே அது இவங்க சமைச்சு எங்களுக்கு இந்த டயத்துல இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணுங்கிறது விதி இருந்திருக்கு. நாங்க எத்தப்பட்டிருக்கோம் அந்த மலேசியாவுக்கு. இல்லைன்னா மலேசியா மண்ணில் வந்து இவங்களை பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. தேடி வந்து பார்த்தா அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே இவங்க எங்க கூட தான் இருந்தாங்க, அம்மாவுக்கு முடியாதனால. இல்லைன்னா அவங்க தான் இருந்திருப்பாங்க.
அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆமா இன்னைக்கு அது கூட இருந்தாங்க. டைம் கிடைக்காத ஒரு பட்சத்துக்கு தான் நாங்க முடியாம இருந்துச்சு. இப்ப அதுதான் சொல்றேன்ல, இந்த ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு இடத்துல நமக்கு கிடைக்கணுங்கிறது எழுதப்பட்டது. அது கிடைச்சிருக்கு. இது கடவுளுக்கும் நன்றி, நமக்கு இவங்களுக்கும் நன்றி. எப்படி சொல்றது? ஆமா நன்றி சொல்றோம். வாய்ப்பு வந்து கிடைக்கணும்ல. ஷார்ட் பீரியட்ல நீங்க மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க. 6 நாள்லாம் பத்தாது. 6 நாள்ல வந்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. ஊர்ல இருந்து வந்தவங்கள நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா என்ன சொல்றாங்க, கடவுள் வந்து எல்லாமே முன்னாடி பிளான் பண்ணி வச்சதுதான் எல்லாரோட லைஃப்லயுமே நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வீடியோ பார்த்ததும் இல்லாம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு சில ஆள்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அந்த இதுலயும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல, அது எங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப நன்றி. கண்ணு நிறையும். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கொடுத்து வச்சாருங்க. நாங்க தான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கிறோம். உண்மையிலே யாருமே இல்ல அப்படின்னு இருந்த எனக்கு எத்தனையோ சொந்தங்கள் கிடைச்சிருக்கீங்க. இந்த சோசியல் வீடியோவுக்கு வந்துட்டு அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஒரு ரத்த பந்தம் இல்ல, ரத்த பந்தம் இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதுதான். சரி, ஓகே, நான் அழுகக்கூடாது. நன்றி நன்றி. வந்து சந்தோஷத்துல வர்றது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா சந்தோஷத்துல நமக்கு வந்து கடவுளுடைய பிளெஸிங் நம்ம மேல இருக்குங்கிறது தான் இதெல்லாம் காமிக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. இது வந்து மனுஷங்களால எதுவுமே நான் பாக்குறேன். உங்களோட இப்ப ஒரு ஹாஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப அந்த உங்களை ஷாப்பிங் கூட்டு போறேன். அப்ப எத்தனை பேர் உங்களை வந்து நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன். அப்ப நான் நினைப்பேல, ஓ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஒரு பெஸ்ட் தான். உங்களை வெளியில கூட்டு போறேன், வீட்டுக்கு கூட்டு வந்தேன். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான். நன்றி நன்றி நன்றி. அது வந்து மக்கள் உறவுகளாலதான் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது கிடைக்காம தான் எல்லாருமே வந்துட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா. ஆனா அதுலயும் வந்து ஏன் கஷ்டப்படுறதோட பயம் வேற. நல்லவங்களா இருப்பாங்களோ இல்ல பாதிச்சிருக்கோம் அவங்களுக்கு, அதனாலதான் பயப்படுறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றது, கடவுள் வந்து நம்மள பிளெஸிங்கா தான் வச்சிருக்கிறாருன்னு ஒரு கட்டத்துல நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றது எல்லா ஜனங்களுமே நல்ல ஜனங்களா தான் இருப்பாங்க. எடுத்துட்டு வாமா. விருந்து சாப்பிட்டாச்சு. உண்மையிலே நல்ல சாப்பாடு, எதிர்பார்க்காத விருந்து. உண்மையிலே நம்ம நிஜமா எதிர்பார்க்கலங்க, நிஜமா எதிர்பார்க்கல. வரவே நினைச்சா சொல்லாம வண்டியை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்து மத்தியான சாப்பாடு முடிச்சாச்சு, காலை சாப்பாடு முடிச்சாச்சு. இனி எப்படி சொல்றது, அவங்கள பத்தி நாங்க சொல்றதை விட அவங்களே அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டோம். அவங்கள பத்தி நம்ம தான் சொல்லணும். அவங்களே அவங்கள பத்தி எப்படி சொல்றதுன்னா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல டச் புஸ் தானே, அதனால அவங்கள சொல்ல அவங்க மேக்ஸிமம் டிராவல்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. டிராவல்ஸ்ல வந்து முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நிறைய பேரை டிராவல்ஸ் இங்க இருந்து இந்தியாவில இருந்து கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி பேக்கேஜ் போட்டு சுத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி நல்லா, அதாவது நல்ல ஃபீட்பேக்கோட வச்சிருந்துருக்காங்க. ஆனா இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து இப்ப கொஞ்ச நாள் இல்லாம இப்ப மறுபடியும் பேக்கேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அதாவது பிரீஃபா என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட சொன்னா தான் நம்ம வெளியில சொல்ல, உங்ககிட்ட நம்ம உறவுகள்கிட்ட சொல்லணும்னாலும் அதை பத்தி ஃபுல்லா நமக்கு தெரியணும்ல. இருந்தாலும் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதை நீங்க அவர் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நீங்க இப்ப நம்ம டிராவல்ஸும் பண்றோம். பேக்கேஜ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். 3 days பேக்கேஜ், 4 days பேக்கேஜ், 7 days பேக்கேஜ், மலேசியா அண்ட் சிங்கப்பூர் அந்த மாதிரி பேக்கேஜ் நம்ம கொடுக்குறோம். ஸோ பிஃபோர் கொரோனா வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் கொரோனா டயத்தில் ரொம்ப இதானதுனால ஒரு அக்கா சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் திறந்தோம். அது சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து மென்ஸ் கலெக்ஷன், இன்னொன்று வந்து லேடிஸ் கலெக்ஷன். பிரிக்ஃபீல் லிட்டில் இந்தியாவில் ரெகபோத் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்டைல் பண்ணுறோம். அது போக தெரிந்த நபர்கள், தெரிந்த உறவினர்களுக்கு இந்த மாதிரி டிராவல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் பேக்கேஜ் அந்த மாதிரி மலேசியாவை சுற்றி பார்க்கணும், சிங்கப்பூர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு யாரும் விரும்புறீங்கன்னா என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. அதாவது நான் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி அதைத்தான் சொல்ல ஃபீல் பண்ணாம ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு
அந்த மாதிரி தான் நான் டிராவல்ஸ் 100%க்கு 200% உண்மை. என்னன்னா ஒரு கெஸ்ட், அதாவது ஒரு சும்மா வந்தாங்க இந்த மாதிரி உங்களை சுத்தி காமிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கைட் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம குடும்பத்தாளுங்க வந்தாங்களா, இப்ப நம்ம வந்திருக்க நம்ம அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, நம்ம அவங்களை கூப்பிட்டு சுத்தி காமிக்கணும், எப்படி எல்லாம் சுத்தி காமிக்கணுமோ அந்த மாதிரி தரமா சுத்தி காமிக்கிறாங்க. நல்லா எப்படி சொல்றேன், நல்லா அன்போட சுத்தி காமிக்கிறாங்க. அதுதான் நமக்கு மெயினா வேணும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா அந்த மாதிரி சுத்தி காமிக்கிறவங்களா, அப்படியா இருந்தா நாங்க வந்தா சுத்தி காமிப்பாங்களா மெசேஜர்ல இல்ல. அவங்க சுத்தி காமிக்கிறவங்க கிடையாது, அவங்க நம்மள மட்டும் நம்ம அதாவது நம்ம சொல்லிட்டோம், அதாவது நம்ம மெசேஞ்சர்ல வந்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி ரைட்டு, நம்ம நம்பி வந்துட்டாங்களேன்றதுக்காக நம்ம சுத்தி காமிச்சாங்க. அதனால அவங்க கைடு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கேட்டனால சரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு, அதாவது இது ப்ரமோஷனும் கிடையாது, அதையும் நாங்க சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி நீங்க இப்ப உங்க கேர் ஆஃப்ல யாராவது இருந்தா அப்படி சொல்லுங்க. அப்படிங்கும்போது நல்லா சேஃபா உங்களை பத்திரமா நம்ம வீட்டு குடும்பத்தாளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு எப்படி பத்திரமா கூட்டி கொண்டு இறக்கி விடுவாங்களோ அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து செய்யறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வரணும்னு யோசிச்சீங்கன்னா அவங்க நம்பர் தருவாங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்க நம்பர் நான் வாங்கி தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நாங்க வந்துட்டோம், நாங்களும் கிளம்புறோம். எப்படிங்க? அதான் கமெண்ட்ல சொல்லிருக்கேன். கமெண்ட்ல சொல்லிருங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி தந்துடுறேன். ஏன்னா இப்ப நம்ம நம்பர் இவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லாம தேவைப்படுறவங்க மட்டும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அவங்களோட நம்பர் தரேன், கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணி ரொம்ப பத்திரமாவும் சேஃபாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்றதுக்கான டிராவல்ஸா இருக்கும்ன்றது நான் 100க்கு 200% நான் உறுதியா சொல்றேன். ஓகேங்களா? சரி, நாங்களும் சாப்பிட்டாச்சுன்னு போய் ரூம்ல பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பணும். நம்ம கிளம்புறோங்க மலேசியாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு. தமிழ்நாடு பாய் பாய் சொல்லிட்டு அடிக்கடி வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. வர்ற மாதிரி ஆமா. இப்பொழுதைக்கு தற்சமயத்துக்கு பொழுதுக்கு எப்படி சொல்றது, வளர்றல அக்கா அப்படியே கொஞ்சம் பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். நீ வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சா கண்டிப்பா நம்ம வருவோம். வாங்க சொல்லுங்க. அக்காவை பத்தி ஒண்ணு சொல்லணும். அவங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க குடும்பத்தை நாங்க பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப எல்லாம் இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப அப்படி நீங்க எல்லாம் ரெகுலரா பாக்குற மாதிரி கூட நான் இல்ல, அப்பப்ப பாக்குற ஆளுதான். ஆனாலும் நமக்கு நம்ம ஊரு, அவங்களோட லவ் ஸ்டோரி சொன்னது, அவங்க பேசுறதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப உண்மையா அது பேசுறப்ப அது நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் புரியும். அது உண்மையா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா நமக்கு தெரியும். எவ்வளவு தூரத்துல உள்ளவங்க சோசியல் மீடியால தான் பாக்குறோம், ஆனாலும் அந்த உண்மை தன்மை வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகுறத வச்சுதான் இவங்களை நான் வந்து பார்ப்பேன். அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து கேட்டது, அவங்க எப்படி தனியா அந்த ஊர்ல போய் அவங்க பொழப்பு நடத்தி பிள்ளைங்களை வளர்த்து எல்லாமே. அதாவது சோசியல் மீடியால போடுறவங்க அனுதாபத்திலயோ இல்ல சம்பாதிக்கிறதுக்காகவோ ஒரு வீடியோ போட்டு எங்களுக்கு இப்படி நாங்க இப்படி கஷ்டப்பட்டு வாழ்றோம்னு சொல்லி கூட சம்பாதிக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்க நீங்க எல்லா வீடியோலயும் பாருங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி டெய்லி ரொட்டீன் லைஃப தான் அவங்க ஷேர் பண்றாங்களே ஒழிஞ்சு அதுல எதுவுமே அவங்களுக்கு நீடு இருக்கிற மாதிரி, எங்களுக்கு இது கொடுக்கணுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்களுடைய அந்த காலையில எந்திரிச்சா காலையில எப்படி நம்ம எல்லாம் அன்றாட வேலை செய்யறோமோ அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த யூடியூப்ல ஏர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுதான். மற்றபடி ஜனங்கள்கிட்ட நம்ம வந்து பறிக்கணும், ஜனங்கள்கிட்ட நம்ம அனுதாபம் சம்பாதிக்கணும், நமக்கு போராடம்லாம் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன துளி நோக்கம் கூட இருக்காது. அது நல்லா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா தெரியும், தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவங்க நிறைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க. நான்லாம் பாப்பேன், ஏன் இவங்க இவ்வளவு கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்றாங்க, பேசாம இருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி மேக்கப்புக்கு நிறைய பேர் கேட்பீங்களா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. சரி, ஒருவேளை அதாவது மனுஷங்க தானே, எல்லாருமே நம்ம அப்கிரேட் ஆக தான் செய்வோம். அப்கிரேட்ல வந்து யாருமே வந்து ஏன் நீங்க அப்கிரேட் ஆகுறீங்கன்னு யாருமே கேட்க முடியாது. அப்கிரேட் ஆகுறது தான் நல்லது. ஒரு மனுஷன் வந்து அப்படியே இருக்கிறது நல்லது கிடையாது. எல்லா விஷயத்திலையும் வளரணும். நம்மளுடைய வெளி பிசிக்கல்லையும் வளரணும், மென்டலி வளரணும், பினான்சியலி வளரணும். எல்லாத்துலயும் வளர்ச்சி இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆனா நான் இங்க வந்து பாக்குறேன், ஒரு மேக்கப் கூட கிடையாது, பவுடர் கூட இல்ல, மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வந்துட்டாங்க. இது கேமராவோட ஒரு தெளிவு தான் உங்களுக்கு. நீங்க நானே இப்ப என்னையவே நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறேன்னா, நேர்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டேன். அதாவது நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன், கேமராவோட கிளியாரிட்டி என்னை கொஞ்சம் வெள்ளையா காமிக்குது. அது போக இவங்க கொஞ்சம் போட்டோஜெனிக் முகம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த போட்டோஜெனிக் ஆளு, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, பளிச்சுன்னு காமிக்குது. மற்றபடி ஆனா உண்மையிலே வந்து
நான் அக்கா அவங்க எல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க. எல்லாத்தையும் எப்படி வேணாலும் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிற ஆளுங்க தான். இருந்தாலுமே நானும் சொல்லுவேன், எந்த கமெண்ட்டுக்குமே கவலைப்படாதீங்க. அந்த கமெண்ட் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். யார் யார் பேட் கமெண்ட் போடுறாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி. நல்லது செஞ்சவங்களோட பேட் கமெண்ட் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அதிகமா நீங்க பேட் கமெண்ட் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேட் கமெண்ட், அதாவது பேட் கமெண்ட் தாங்க உங்களுக்கு பூஸ்ட் அப்னே இவங்க சொன்னாங்க. நீங்க எவ்வளவு தூரம், அதாவது சும்மா சொல்லுவாங்கல்ல, கனிஞ்ச மரம் கல்லடி படும்ன்றவாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னேறி போறதுக்கான வழி நினைச்சு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நாங்க அதுக்கு கவலைப்பட போறதில்ல. இருந்தாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ற உறவுகளையும் கூட அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு சின்னதா ஒரு வருத்தம். அதை நம்ம வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறோம். வெளிக்காட்டினோம்னா நம்ம தோற்ற மாதிரி ஆகி போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டு. அதாவது இன்னும் இதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டோம், இதுல கூட நீங்க அப்படி இல்ல, உங்களை அப்படி நிக்க வச்சு சொல்ல சொல்லி நீங்க வீடியோல சொல்லிருப்பீங்கன்னு கூட கமெண்ட் போடுவாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். யாரு எப்படி எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எங்களை பத்தி இல்ல. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லாருமே பார்க்காம தான் கமெண்ட்ஸ் போடுறோம். இவ்வளவு நாள் இவங்க வந்து கேரளாலேயே தான் இருந்து பார்த்திருக்காங்க. அந்த ஊர்ல தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல இந்தியாவுக்குள்ளேயே இவங்களை பார்த்தவங்க வந்து குறைவான ஆளுங்களா தான் இருக்கு. இவங்களை தேடி போய் பார்த்தவங்கன்னு பார்த்தா மற்றவங்க எல்லாருமே இவங்களுடைய ரிலேஷன் தான். சோ அவங்க சொன்னாக்க நமக்கு நம்ப முடியாது. நான் வந்து இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள், எங்கிடுமே சம்பந்தம் இல்லைங்க. ஊர் பேர் வேணா அவங்க சிங்கம்னாரி, நான் காரைக்குடி, அவ்வளவுதான். மற்றபடி சம்பந்தமே இல்லை. அது போக ரொம்ப ஒரு பைத்தியமான இவங்களோட ஃபாலோவரும் கிடையாது. அதையும் நான் உண்மையா இவங்களை வச்சுட்டே தான் சொல்றேன். அப்படியெல்லாம் ஃபாலோவர் இல்லை. பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சிலது நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணி பார்ப்பேன். ஒரு சிலது கொஞ்சம் அக்கா சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம வேலையில இருக்கிறப்ப சமைக்கிறத வீடியோனா பார்க்க மாட்டோம். ஏதாவது 2 பேரும் டான்ஸ் பண்றாங்க, காமெடி பண்றாங்கன்னா கண்டிப்பா நான் பார்ப்பேன். இப்படிதான் நானே ஒரு ஆளு. ஸோ நான்லாம் பார்த்த உடனே நம்ம எல்லாம் வந்து கொடுத்துருவோமா, வர வச்சிருவோமா வீட்டுக்கெல்லாம், அப்படிலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. நானே வந்து இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சேன். எப்படி கண்டுபிடிப்போம், போன் நம்பர் கிடையாது, இந்த மெசேஞ்சர்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. யூடியூப்ல திடீர்னு மலேசியா வர்றாங்கன்னு பார்த்ததுதான். எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னதுனால, நடு ரோட்ல இவங்க வந்ததை பார்த்ததுனால பேசிருக்கேன். அதுவும் எங்க வீட்டுக்கார பேசுறாங்க கூட தெரியாது, நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு பேசுற ஆளும் கிடையாது. ஏன்னா நான் யூடியூப்ல தான் உங்களோட பாக்குறேன், அவங்க பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்த்து எனக்கா நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்குமேன்னு தான் பார்த்திருப்பாங்க, உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா அடுத்தடுத்து இவங்களை பாக்குற சூழ்நிலை, இவ்வளோ பேக்ல இன்னொருத்தவங்களுடைய மூலியமா தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப பார்த்தா அவங்களுக்கு இவங்களை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டனால இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சது. இன்னைக்கு கூட இவங்களை நாங்க அம்மாவா போன் பண்ணி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னைக்கு போக முடியலப்பா, ஒரு நாளைக்கு நீங்க கூட்டிட்டு போக முடியுமா, அதனால என்ன நான் கூப்பிட்டுக்கிறேன், அவங்களுக்கு ஓகேனா நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. இந்த விருந்தெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க எங்க போகணும்னு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க வாங்க நமக்கு போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகையில இன்னும் டயர் இருக்குன்னா அவங்கள சின்ன 2-3 இடத்த நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்களை 2-3 இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு திருப்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உங்களுக்கு சாயந்தரம் 10 மணிக்கு தானே போகணும், அதுக்குள்ள எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போகணும்னு சொல்லி வந்தா இங்க தடபுடலா விருந்து நடத்தி சாப்பாடு வயிறு நிறைய போட்டாச்சு. சாதாரண ஒரு விஷயம் தான். மனுஷங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நார்மலா சாப்பாடு போடுவோம், அவ்வளவுதான். இதுல வந்து இவங்க அனுதாபத்தை காமிச்சுதான் எங்களுக்கு சாப்பாடு பண்ணல. எங்க கண்ணு முன்னாடி அனுதாபப்பட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்தா கூட அவங்களுக்கு நாங்க கொடுக்க கூட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் வந்து எப்படி ஒரு நிலையில வருவான்னு. புரியுதா? அதெல்லாம் வந்து இருக்காது. நான் பொதுவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாருமே எங்கிட்ட குடுக்குறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம உறவுகளான ஒருத்தவங்க எனக்கெல்லாம் 10 லட்சம் தர்றேன், நீ வீடு கட்டிக்கிட்டு இரு, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கூட கேட்டுருக்காங்க. எங்களுக்கு 10 ரூபா கூட வேண்டாம்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். காசா வேண்டாம், பொருளா வேண்டாம், நீங்க அன்பை மட்டும் கொடுங்கன்னு சொன்னா அந்த டைலாக் இப்ப நான் வரும்போது திருப்பி ஏண்டாங்க, நீங்க மட்டும் ஒண்ணும் வாங்காதீங்கிறீங்க, நீங்க எப்படி எங்களுக்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன், நாங்க வீடியோ போட்டா எப்படி நீங்க பாக்குறீங்க, என்னை எங்களை பத்தி யாராவது குறை சொன்னா அந்த உங்களுக்கு பாத்தீங்களா, நாங்களா சொல்லி கொடுக்கலாங்க, அதுவா சொந்தமா தோணுது. அந்த மாதிரி தோன்ற அந்த நல்ல எண்ணம் போதும், அதுக்கு நாங்க ரொம்ப தலை வணங்குறோம். நன்றி. நான் ரொம்ப வளவலன்னு பேச ஆரம்பிச்சிருவேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நாங்களும் கிளம்புறோம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய் சொல்லுங்கடா. இது மட்டும்தான் சொல்லுவாங்க.